ஓகே. இது ரூபாயா? இது ஒரு ஆளுக்கு தேவையில்ல, வெளி சாப்பிட்டுருவோம். ஒரு மீன் எடுப்பா. 150 ரூபா. ஆனால் ரொம்ப மெலிசா போட்டுனா மீன் உடஞ்சிடும். வேணும்னு உடஞ்சிடும்னு சொல்ல மாட்டேன், நான் ட்ரை பண்ணுவேன். போடலான்னு பார்க்குறேன். ஐயோ அப்படியே சைஸாக போகலாமா? கொஞ்சம் நான் ரிப்பேர் இருக்கும் வாங்குறேன். ஓகேவா? ஓகேண்ணா. ஆனாரமா வருண்ணா. ஆனால் இந்த இந்த இது இருக்குல்ல, தொலைபேசின்னு சொன்னோன்னு வச்சுக்க, ரொம்ப நிறைய போன் வருது. ஒரு 4 நாளைக்காவது 3 நாளைக்காவது இந்த போன் வருது. போன் வந்தா கூட போறாப்பா, லாங்குவேஜ் தெரியாத ஊர்ல இருந்து வருதுப்பா. லாங்குவேஜ் தெரியாத ஊர்ல இருந்து ஒத்துனி. அதனால என்ன பண்றதா இது அட்டன் பண்ணிட்டேன். அவர் பேசுறது புரியலன்னு சொல்லிட்டேன். அட்டன் பண்ணிட்டு போன் வந்து தெரியாது புரியல சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி பஸ், அப்புறம் வீடியோ காலா, அப்புறம் வீடியோ காலு, அப்புறம் வாட்ஸ்அப் காலு, மறுபடியும் இந்த காலு புரிஞ்ச நம்ம மனப்பா மாதிரி போறோம். தெலுங்குல பேசுறேன். ஓகே ஓவர் வாங்க. நான் தான் போடுறேன். இல்லை இப்போ தலையை விட்டு அப்படியே போடுறியான்னு கேட்டேன். ஆமாம் இது ஹரிஷ் வரது இல்லையே, அவங்க படிக்க உனக்கு அந்த அவன் வந்து வருது கிடையாது இங்க யாருக்கும் வருது கிடையாது. ஆர்த்தி யாருன்னு தெரியல. ரெண்டு பண்ணி எடுத்துக்கோ, ரெண்டு இது இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ. அவரு எத்தனை மீன் எத்தனை வரீங்க? போலாம் இன்னும் நிறைய வேணுமா? நாளைக்கு
நீங்க எடுத்துக்கீங்க பிரியாணி மீனாங்களா? ஆமா அத ஒண்ணு வாங்கி. எட்டு மீனா? 7 மீனா. எவ்வளவு போடுறா? போட்டா எவ்வளவு நான் எல்லாம் எடுத்துறேன் என்ன அல்லது ஒரு மீன் எடுத்து நீ போட்டியா ஒண்ணுல அது 2 கவர்ல ஒரு மீன் எடுத்து ஒண்ணு போட 5 இருக்கு 6000 கொடுத்து 4000 கொடு நல்லா பெருசா பாத்துக்கோ ஒண்ணு நீ எடுத்துக்க அந்த கவர் குடுத்துரு ஒண்ணு நீ எடுத்துக்கோ ஒரு கவர் குடுன்றேன் அது எத்தனை மீன் இது பாருங்க வச்சு அஞ்சு இருக்காங்கல்ல இப்ப 4 இருக்கா 1 2 மொத்தம் சேர்த்து 5 கட்லெட் போடுவீங்களா? கட்லெட் போட மாட்டேங்குது. கட்லெட் இல்லைல்ல? ஆமா ஏன் மொழியெல்லாம் கிடையாது மொழியெல்லாம் கிடையாது சின்ன கிஸ் இல்லை ஓ வாங்க டபுள் பீஸ் 2 தான் கணக்கு கீழே வைங்க தம்பி கூட ஒன்று யோசிச்சிருக்கேன் அனுப்புங்க இப்போ இல்லை இப்போ நான் எக்ஸாம் என்ன வயசு சொன்னீங்க? 9 வயசு 10 வயசு ஆகுது 4 விக்ரமா ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விடலாங்களா? நீங்க தான் எல்லாம் சேர்த்து விடணும். ஒல்லியாங்கறல்ல எங்க முன்னால அப்பப்ப அவ சுத்திங்கறானே. அவனோட ஒல்லியா இருந்தான். நினைக்கிறப்ப உங்களுக்கு வந்து அடிபட்டு மாறான். பரவாயில்ல பரட்டும். போடுறேன் நான் என்ன பண்றது? அவங்களுக்கே மீன மாட்டுச்சா நீங்களாவது இதில் போய் வீடு எடுக்கிறீங்க ஆட்டை போட்டு நினைச்சீங்கயோ அதுதான் செட்டிங் வச்சுங்க நீங்கள் எத்தனை தடவை செட்டிங் வச்சுருக்கீங்க இது வரைக்கும்